வணக்கம் நண்பர்களே, நம்மளோட ரவிச்சந்திரன் அஸ்வின் அவருடைய ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. இது நம்ம எல்லாருக்கும் ஒரு ஷாக்கான விஷயமா இருந்தாலும் அவருக்கு இப்போ வயசு 38. அதை மைண்டில் வச்சு தான் அவரோட ரிட்டையர்மெண்ட் முடிவு பண்ணியிருப்பாரு. அஸ்வின் பிறந்த இடம் பார்த்தீங்கன்னா அது நம்ம ஊர் சென்னை தாங்க. அவர் பிறந்த இடத்துலேயே அவரோட கெரியரை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அதுவும் நம்மளோட சிஎஸ்கேவில் விளையாடும்போது தாங்க அவருக்கு இந்தியாவுக்கான சான்ஸ் கிடைச்சது. அஸ்வின் தன்னுடைய முதல் சர்வதேச ஒருநாள் போட்டியான 2011 ஜூன் 6 வெஸ்ட் இண்டீஸ்க்கு எதிராக அறிமுகமானார். அதே ஆண்டில் T20 போட்டிக்கு எதிராக ஜிம்பாப்வேக்கு எதிராக ஜூன் 12 அறிமுகமானார். இதுவரை அஸ்வின் இந்தியாவில் ஒரு தவிர்க்க முடியாத பிளேயராக உள்ளார். பிகாஸ் அவரோட பவுலிங் தான் இதுவரை இந்தியா நிறைய மேட்ச்ல ஜெயிக்க முடியாத மேட்ச்ல கூட ஜெயிச்சு கொடுத்திருக்காரு. அந்த வகையை ஈடு செய்யும் வகையை தான் அஸ்வின் பெரிதும் நம்ம பாராட்டிட்டு இருந்தோம். பிகாஸ் அவர் ஏன் பவுலிங்ல அவ்வளவு பண்ணியிருக்காரு அப்படின்னா 106 டெஸ்ட் மேட்ச் விளையாடிய அஸ்வின் 537 விக்கெட் எடுத்துள்ளார். இதில் 37 முறை 5 விக்கெட்டுகளை எடுத்துள்ளார் மற்றும் ஒரே போட்டியில் 10 விக்கெட்டுகளை 8 முறை எடுத்துள்ளார். அஸ்வின் தன்னுடைய டெஸ்ட் போட்டியில் தொடர் நாயகன் விருதை 11 முறை வென்றுள்ளார். இதுக்கு முன்னாடி யாருமே இந்த மாதிரி ஒரு சாதனையை பண்ணதே கிடையாதுங்க. ஓடிஐலையுமே ஒரு குறிப்பிடத்தக்க சாதனையை பண்ணியிருக்காரு. அவர் 116 போட்டிகள் விளையாடிய அஸ்வின் 156 விக்கெட்டுகள் எடுத்துள்ளார். ஓடிஐல இதுக்கப்புறம் அவரோட கேரியரை நிறைய பில்ட் பண்ணுறதுக்கு நிறைய பவுலர்ஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்க. லைக் யுகேந்திர சஹால், வாஷிங்டன் சுந்தர், குல்தீப் யாதவ், இந்த மாதிரி நிறைய பிளேயர்ஸ் வந்ததுனால அவரை டெஸ்ட்டுக்கு மட்டும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. இதேமாதிரி T20லும் 65 போட்டிகள் விளையாடிய 72 விக்கெட் எடுத்துள்ளார். இவ்வளோ பவுலிங்ல இவ்வளோ சாதனை பண்ண அஸ்வின் பேட்டிங்கும் நிறைய சாதனை பண்ணியிருக்காருங்க. லைக் தட் நம்ம லாஸ்ட்டாக விளாண்ட பங்களாதேஷ் கூட விளாண்ட சென்னையில் நடந்த ஷேபாக்கா மேட்சை தாங்க நான் சொல்கிறேன். அந்த மேட்ச்சில் செஞ்சுரி அடிச்சு இந்தியா தோக்குற மாதிரி இருந்த ஒரு சுச்சுவேஷனில் அவர் ஜெயிக்க வச்சு கொண்டு வந்து கொடுத்தாரு. இதுவரை அஸ்வின் 106 போட்டியில் டெஸ்ட் போட்டியில் விளையாடிய அவர் 3503 ரன்கள் எடுத்துள்ளார். இதில் 14 50யும் 6 செஞ்சுரியும் அடித்துள்ளார். இதனாலேயே அஸ்வின் ஒரு இந்தியாவில் தவிர்க்க முடியாத பிளேயர் உருவாய். இதுவரை அஸ்வின் தோனி, பும்ரா, கோலி அவங்களோட கேப்டன்ஷிப் கீழே விளையாண்டுருந்தாலும் அவருக்கு ரொம்ப நெருங்கிய ஒரு பிளேயர் அப்படின்னா யாரு அப்படின்னா நம்ம சிஎஸ்கே தலை தோனி தாங்க. அவருக்கு கீழே நிறைய மேட்சஸ் விளையாண்டுருக்காரு. அவருக்கு கீழே IPL நிறைய மேட்சஸ் விளையாண்டதுனால தான் அவரை இந்தியாவுக்கான ஸ்பாட்ல அனௌன்ஸ் பண்ணுறதுக்கான காரணமாக இருந்தது. இந்த மாதிரி அவர் நிறைய அவரோட சாதனைகள் நிறைய இருக்கு. நம்ம அதை 1 by 1 வீடியோவாக நம்ம பார்க்கலாம். இதுக்கப்புறம் அவர் IPL விளையாடுவாரா அப்படின்னா கண்டிப்பாக விளையாடுவாருங்க. அவர் IPLலும் அந்த TNPலும் கண்டிப்பாக விளையாடுறன்னு தான் சொல்லியிருக்காரு. நிறைய வருஷம் விளையாடுவாராங்கிறது தெரியல, பட் ஆஃப்டர் ஃபியூ இயர்ஸ் கண்டிப்பாக அவர் விளையாடுறதுக்கு சான்ஸ் இருக்கு. நான் அடுத்து வர வீடியோவில் அஸ்வின் பற்றியா நிறைய இதை நான் உங்களுக்கு கொண்டு வரேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் தமிழன் ஸ்போர்ட்ஸ்.